என்னடா இது பண்ணல. ஹாய் அண்ணன், சொல்லு தம்பி. மஷ்ரம் மாரேஷ் பேர் படிக்கலையே, கொஞ்ச நேரம் காய்ஸ் ஃபோன் வேறு. ஃபோன் வேறு அப்போ சட்டை பண்ணுது. வெற்றிக்கிட்டு மெலோ சொல்லு யா, மெலோ சொல்லுயா. மிலோவா அவங்க பேர்? மிலோ. ஐயோ, யார் இப்போ இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன் காய். இந்த வீட்டுக்குள்ளே ஆள் பேசி, இப்போ எப்படி நான் வேலை செஞ்சேன்னா வீட்டில் பேசிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் உள்ள ஆளே ஒன்றும் இல்லை, அது மட்டும் கிளியராக சொல்லுவேன். தேங்க்ஸ் டிஜே ஜானா. தம்பி, இந்த ஏற்றுன்ற வார்த்தைலாம் நான் பகலில் பேசுகிறேன் தம்பி. இங்கே உட்காந்து நான் ஏற்றுனாக்கா என்ன ஒரு ஏற்று ஏற்றிடும் போல இருக்குது. கண்ணால் ஆச்சு. ஆமாம் ப்ரோ. நான் பொய் சொல்லல, சத்தியமாக இது இது இருக்க எதுக்கும் எங்கிட்ட பார்த்துக்குவோம். பாருங்கள், கரண்டு போகுது, கரண்டை வெட்டி விட்டானுங்க. போகலாம். ரைட். அன்னபூர்ணி தயவு செஞ்சு டெப் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. என் மோட்ரு இங்கே இருக்கட்டும். ஓகேப்பா, ஓகே, தேங்க்ஸ் அன்னபூர்ணி. பாய். 4 மணி 12 பாருங்கள். 12 மணிக்குள்ளே முடிச்சுட்டு ஓடிடலான்னு நினச்சேன். இது 12 மணிக்கு இன்றைக்கி ஒரு காட்டிடும் போல இருக்குது. ஓகேவா, நான் கொஞ்சம் உடம்பை ஏற்றிக்கிட்டேன். மெல்லோ தேங்க்ஸ் மெல்லோ மிஸ்டர் 11:46. பாய், இதை அடித்து சொல்கிறேன், இதை சுற்றி ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம மட்டும்தான் நடுவில் நிற்கிறோம், சுற்றி காடு. ஓகேவா, கேல்சிசிலாம் ஒன்றும் கிடையாது. இருங்க, சில சேர் அடிச்சு விட்டுக்கிறேன். என்னது எனக்கு ஒரு விஷயம் புரியல. கொஞ்ச நேரம் சேர் அடிச்சு விட்டுக்கிறேன். கொசு கடிக்குது. கொசு கடிக்கல, கொசு அப்பது மூஞ்சி. ஹவுஸ் கேட்டா அதெல்லாம் இருக்குது தம்பி, அதெல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கும் என்று பாதிக்கிட்டே அப்புறம் வந்து தொலைச்சிட போகிறேன். யார் இது? யார் ப்ரோ கேஜிஎஃப்? நீங்கள் ஆப்பு முதலேருந்து என்ன ஆப்புன்றீங்க.
ஆண்டாள் அவங்க அவங்கள ஏற்றுங்க. அவங்க முதல்லேருந்து என்னை ஏற்றுன்றாங்க. ஏற்றி விடுங்க. கொஞ்ச நேரம் அவங்கள ஏற்றுங்க. டாலா கோழிக்கறி இருக்குது பாஸ் இன்றைக்கி இருக்குது. பி ஸ்ட்ராங் அண்ணன். நான் அவங்க ஏரில் தானே, சரி ஏர்லண்ணா விட்ருங்க, பிரச்சனை இல்லை. வீடை பார்த்தீங்களா, பயங்கரம் பாருங்க. 11:59. என்னது பேயா? இல்லை, வீட்டு பின்னாடி போவோம். இப்போ தான் ஒருத்தன் கேட்பான், சம்திங் கேன் யூ சி சம்திங்? என்னத்த சம்திங்? ஹலோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நீங்கள் முதலே ஜாப் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வீடியோ எடுக்கிறீங்களா? ஓகே. நான் எடுக்கணும், அந்த இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, அது இந்த இடமா இப்போ பார்க்குறீங்க? இந்த இடம் ப்ரோ, இந்த இடம் தான். நான் ஒரு ஒன்று அக்கௌண்ட்ல பேய் ஃபோட்டோ வச்சிருப்பேன், அந்த அக்கௌண்ட் பேர்ன் பண்ணி விட்டாங்க. ஓகே. இதே இடத்துல நீங்கள் படியேறி மேலே இருந்து பாருங்களேன். நீ வீட்டு பின்னால ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் மணி பாண்டு பத்தாயிடுச்சுன்னா நீங்கள் ஏறி பாருங்க, ஒரு உருவம் நிற்கும். தம்பி நீ என்ன தம்பி, நான் உள்ளே போகாத முன்னுக்கு இப்படி பீதியை கலப்புற? ஐயோ, உள்ளே போகாத முன்னுக்கு இப்படி ஒரு கலப்பு கலப்புற தம்பி. உன்னோட தம்பி, நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து உன்னை நான் ஏற்றுட்டா, நீ உள்ளே போகிறதுக்கு முன்னுக்கே எனக்கு வேர்க்க வச்சிருவேன். சரி, இல்லை சத்தியமா நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீ இருக்க தம்பி. நீ எங்கே இருக்க தம்பி? நீ வீட்டில் இருக்கியா? இல்லண்ணா, நான் ஒரு பேய் இது இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் இப்பதான், ஒரு சுடுகாட்டுக்கு. உன்னோட இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு நான் உள்ளே போகிறதுக்குள்ளே என்னை வீதியை கிளப்பிட்டேன். நான் இப்போ டைம் பாட்டெலாம் முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. நான் உன்னை அப்புறமா தனியாக வந்து நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகேண்ணா. தம்பி ஏதோ சொல்லியிருக்காரு, சும்மா இருக்கிறவனை எதுக்கு கிளப்பி விட்டான். காய்ஸ், நான் வேணுமா சுற்றி வேணுமா காமிச்சிக்கிறேன், ஓகேவா? அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ஒருத்தனை உட்கார வச்சு நம்ம செட்டிங்லாம் செய்ய முடியாது. இந்த செட்டிங் செய்கிறதெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாத ஒரு காரியம். எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் பார்த்துருவீங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க, நம்ம உள்ளே பச்சை என்னடா அது கடி இட்டுச்சிருச்சு போ. ஐயோ, தம்பி சொன்ன மாதிரி மேலே ரூமில் ஏதாவது இருந்துருமா? இதனடா அது தண்ணி ஊற்றிருக்கோ? அதே தான். உனக்கு தான் எல்லாத்தையும் காட்டுறேன், தனியாக எதுவும் காட்டலை. சொருக்கம் சரியில்லை, சகுனம் சரியில்லை. ஜெஸ்கோ அண்ணன் கைஸ், நான் சொல்லிக்கிறேன், சத்தியமாக அந்த தம்பி சொன்ன மாதிரி உண்மை தான். இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் பேசுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆள் பேசுமே, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லை, நான் லைட்டை தட்டின பிறகு ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்குது. காடாக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் இவ்வளோ அமைதியாக இருக்காது. இது என்னடா இது பார்ப்போம். காடாக இருந்தாலும் இவ்வளோ அமைதி இருக்காது. நம்ம ஏறுவோம். ஓகே கைஸ், தம்பி சொன்ன மாதிரி அந்த மேலே அந்த ரூமில் போய் பார்ப்போம். கடவுள் மேலே வார்த்தை போட்டுட்டு நம்ம இப்போ போவோம், மேலே வருவோம். எதை கதவு சாத்தினுச்சு? ஐயோ காய்ஸ், ஏதோ ஒரு கதவு சாத்தினுச்சு. ஐயோ, இந்த கதவை சாத்தினுச்சு இல்லையே.
இல்லை மேலே கதவு சத்துனுச்சா? ஐயோ கடவுளே, நீங்கள் இருக்கடா எனக்கு. ஆட்டத்தை கலப்பி விட்டான்டா சொன்ன மாதிரியே. காய்ஸ் கொஞ்ச நேரம் கீழே நிற்போம். காய்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கதவு சாத்துனுச்சு. இந்த கதவா? மேலே கதவு சாத்துனுச்சா கீழே கதவு சாத்துனுச்சான்னு தெரியலையே. ஐயோ ஐயோ யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் சொன்ன மாதிரியே மேலே ரூமில் கதவு தெரிஞ்சிருமோ? ஐயோ யாரோ பேசுறாங்க. கேமரா ஒரு பக்கெட்டு, நான் ஒரு பக்கெட்டு போகிறேன். ஐயோ கடவுளே 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 ஐயோ ஆச்சு, பயந்துட்டேன். கதவு எந்த கதவு சாத்துனுச்சு, கீழேயா மேலையான்னு தெரியல. ஹலோ, அப்பயே ஒருத்தரை யாரை ஏற்றி வர பேசி போட்டேன். ஐயோ கடவுளே, ஏதோ சிவத்துவா. ஐயோ ஐயோ அந்த ஜீசஸ் எங்கடா வச்சேன்? ஐயோ ஐயோ இன்னைக்கு பார்த்து வச்சோமா அலுமாரில் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் இருக்க கை ஃபோனை நல்லா பிடிச்சிக்கிறேன். ஐயோ 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 கொஞ்ச நேரம் இருங்க. இன்னைக்கு ஓடுறது இன்னைக்கு எடுக்கிற பாருங்க ஓட்டத்தை. ஐயோ ஒன்று எங்கே வச்சுருக்கேனே. தம்பி காளியம்மான் துணை. ஐயோ யாரோ படியில் நடந்து போகிறாங்க. ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ படியில். ஐயோ என்ன மிருகமாக நடந்து போணுச்சு. ஐயோ கடவுளே, ஐயோ மிருகம் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். சத்தியமாக சொல்கிறேன் இல்லைம்மா, இந்த மிருகம் பட்டியில் நடந்து போனால் எப்படி இருக்கும் உங்கள் பாருங்க, செஞ்சு காட்டுறேன். ஐயோ மழை கச்சா. ஐயோ வச்சியோ காய், நம்ம நீங்கள் நினைக்கிற சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் கிளம்புனா நல்லதுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே 12 மணிக்கு எல்லா வேலையும் ஊட்டிடுச்சு போல இருக்கு. ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த விளாட்டுக்கு கிளம்பணுமா? ஐயோ பாய், நான் சொல்கிறேனே, மிருகம் நடந்து வந்தோம் நம்ம. எனக்கு இடமோ கீழே போகிறது சந்தேகமாக இருக்குது. இங்கேருந்து குதிக்க முடியுமான்னு பாருங்கள். குதிச்சிடலாமான்னு தெரியலையா? ஐயோ குதிக்கலாமா வேணாமா இருங்க காய், குதிக்கலாமா? குதிச்சனா கால் கை உடஞ்சிடாது? ஐயோ ரொம்ப தூரமாக இருக்கேன். எனக்கு இது படி வழியாக போகிறது நினச்சா லைட்டாக பயமாக இருக்குது. காய்
இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ நான் வந்து லைஃப் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இது வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னமோ எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. ஏன்னா நான் போகிற இடத்துல ஹெவியாக காட்டும், அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் காட்டாது. ஸோ இட்ஸ் டேஞ்சரஸ்லாம் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கும் உடம்புல தண்ணி கூட வாங்கலை, ஒரு மாதிரியா வீடாக வச்சுருக்கானுங்க, காடு வச்சுருக்கானுங்க. காய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? நல்லா ஐயோ நான் இருக்கேன், நான் இது ஸ்பீக்கர் நான் நினைக்கிறேன் நான் ப்ளூடூத் வைக்கல. இது ஐயோ சாரியா. கேஜிஎஃப் நீ நல்லா இருப்படா தம்பி, வாயை வச்ச. ஐயோ என்ன வாயின்னு தெரியலடா. வாய் எனக்கு எது கூட நான் சமாளிச்சுக்குவேன். இந்த கதவு சாத்துறது கூட எனக்கு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் கூட நான் சமாளிச்சுக்குவேன். ஆனால் இந்த படியில் ஒன்று அப்படியே தொப்புன்னு போணுச்சு பாரு. இது சரிப்பட்டு வராது காய்ஸ். நான் கோச்சிக்காதீங்க, எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், உடம்புல சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எனர்ஜி இல்லை. மணி பாண்டு பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு காய்ஸ். முதல் லைன் இல்லை. ஐயோ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது லைன் இல்லையா காய்ஸ்? நான் எனக்கு லைன் ஓகே தானே காய்ஸ்? ப்ளீஸ் லீவ் திஸ் ப்ளீஸ் தம்பி. இருந்துச்சு ஓகே ஓகே, நல்ல வேலை. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது பலன் இல்லாமல் போயிருப்போம் நினச்சி போயிட்டேன் காய்ஸ். ஓகே கோச்சிக்காதீங்க, 300 பேர் மழை பார்க்குறீங்க. என்னால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல லைஃபே செய்ய முடியாது. கதவு சாத்துறது கூட நான் ஓரளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குது, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் இந்த படியில் இறங்கி வர்றதெல்லாம் வந்து இல்லாமல் இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் இல்லை. இல்லாதது ஒன்று வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன பாருங்கள், எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அதை நினச்சாலே போ காய்ஸ். உங்களுக்கு கேட்குதா? எனக்கு உங்களுக்கு நல்லா நான் பாருங்கள், நான் சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்குதா? நல்லா பாருங்கள், ஆள் வேலை செய்ய சத்தம் கேட்கும். அதே தான், ஏன்னா இங்கே சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோம், ஒன்றுமே இல்லை. நல்லா பாருங்கள், நல்லா கேளுங்களேன். நான் இருங்க, நான் ஒரு வாட்டி பின்னாடி போய் பார்த்துக்கலாம். ஐயோ ஐயோ காய்ஸ், அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு தான் அடுத்தது போகலான்னு நினச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது முடியவே முடியாது காய்ஸ். நம்ம இந்த இடத்த விட்டு வெளியாகிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்காத ஒன்று கேட்காத ஒன்று கேட்டுட்டேன். படியில் நடந்து போகிறதுலாம் ரொம்ப ஓவர் காய்ஸ். ஏன்னா இது தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கதவு சாத்துறது கூட எனக்கு அனுபவம் இருக்குது. ஓகே நான் சமாளிச்சுக்குவேன். ஆனால் எனக்கு இந்த படி இறங்கி வந்துச்சு பாருங்கள், என்னால் இது ஜீர்ணிக்கவே முடியாது காய்ஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இதில் ஒன்றும் செய்ய வாய்ப்பே இல்லை. உண்மையாக சொல்கிறேன் காய்ஸ். நான் எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு இந்த ஒரு வாரம் டைம் கொடுங்க. இந்த படியில் அடுத்தது என்ன இறங்கி வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி பார்க்குறேன். ஒன்று இந்த பவுடரை கொட்டிட்டு, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க காய்ஸ். இதில் நான் கொஞ்சம் ப்ரிப்பராக செட்டிங்காக வரேன். நம்ம சும்மா ஏனோ தானே எதுவும் செய்ய முடியாது. நான் கொஞ்சம் ப்ரிப்பராக வரேன். ஓகே காய்ஸ், சாரி காய்ஸ், நான் வெளியே வரேன் இந்த இடத்துலேருந்து. சாரி காய்ஸ்.